ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளியை வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். தொக்குன்னா ஒரு சட்னி மாதிரி பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன். இந்த 1 கிலோ தக்காளி வந்து கொதிக்க வச்சு தோல் உரித்து வச்சுருக்குறேன். இது ஒரு பக்கமாக இருக்குது. இங்கே வந்து என்ன ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 லவங்கம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இந்த 100 கிராம் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன்னாக்கா அது வந்து ஒரு வாசம் கூட வச்சு சாப்பிடலாம். அதனால் இவ்வளோ எண்ணெய் 100 கிராம் அளவுக்கு ஊற்றுறேன். நான் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகவும் கொஞ்சம் நாள் இருக்கும், நல்லா நிலச்சி இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ அந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடலாம். கடுகு பொரிச்சு வரதுக்குள்ளாக நம்ம உரிச்சு வச்சுருக்கிற இந்த தக்காளி இருக்குது இல்லையா, அந்த தக்காளி என்ன பண்ணலாம், இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் பண்ணிவிட்டு போடும்போது நல்லா ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். நம்ம எல்லாம் வந்து சாப்பிடும்போது வெறும் சாதம் இருந்தால் கூட வச்சு சாப்பிட்லாம், சூடு சாதம் இருந்தால் கூட சூட்டு சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு சட்னி இது. ஆனால் இது அப்போது செய்வாங்க எங்கள் வீட்டுங்களில். அது இப்போ நம்ம செய்யலாம், வீடியோ போடலான்னு இது செகண்ட் வீடியோ நான் போட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் அரைச்சின்னு வந்துடலாம். வந்து இந்த தக்காளி வேக வச்ச தக்காளி அரைச்சியாச்சு, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சியாச்சு. இப்போ இங்கே கடுவை பொரிச்சியாச்சு. இது கூட கொஞ்சம் சீரகம் போடலாம். சீரகம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். சீரகம் பொரிச்சு வருது. இது 2 பொரிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா பொரிச்சு விட்டோம். கடுகு வந்து நல்லா பொரிச்சா தான் அது வந்து கசப்பு இருக்காது. அதனால் நல்லா பொரிச்சு விட்டோம். அது நல்லா சவுண்டு வருது, பட்டப்பட்டான்னு அந்த மாதிரி வரணும். அது கடுகு கொஞ்சம் பொரிக்காத இருந்துட்டாக்கா அது வந்து வாயில் கசப்பாக கிடைக்கும். நல்லா பொரிச்சிச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு பெருங்காயம் 1/4 ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு, ஒரு 3 லவங்கம் போட்டால் போதும். வேணுமா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாதுன்னா கூட விட்டுருலாம். உங்களுக்கு உங்கள் இஷ்டப்படி 3 லவங்கம். கருவேப்பிலை போடும்போது தெரிக்கும் இல்லையா, அதனால இது போட்டு அப்போ வந்து அந்த ஸ்டவ் நல்லா தெரிக்காது. அதுக்கப்புறம் பூண்டு இடித்து போடணும். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்குறேன் நான். இங்கே இடித்து போடுறேன். அது கூட ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவையானதான் போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல மனம் கொடுக்கணுன்னு தான் போடுறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரெல்லாம் பூண்டு போட மாட்டாங்க, நான் போடுறேன். பாருங்க, இது சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு உங்களுக்கு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இருந்தது. நசுக்கியாச்சு. பூண்டு போடுறேன். பூண்டு முதல்ல போட்டால் தீஞ்சிச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கலர் விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலர் வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூளையே இப்போ போடுறோன்னா நல்லா அது வந்து கலர் கொடுக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மி சாப்பிட்றாங்க. உங்களுக்கு வேணும் வந்தால் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். இதையும் நல்லா கொஞ்சம் கலரி விட்டு இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளியை பொறிக்காத பார்த்துக்கணும். அப்புறம் நல்லா கலரி விட்டுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. நான் வேக வச்சு இந்த தண்ணி கூட எடுத்துட்டேன். ஏன்னா இது கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றேன் இல்லையா, அதனால தண்ணி ஊற்றாத செஞ்சாக்கா இது நல்லா சுண்டணும். இது ஒரு அரை வரனா சுண்டணும். நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் மேலே மெதுக்கி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். சிம்மிலேயே தான் வச்சு கலரி விட்டுருக்கணும். அப்போ வந்து அது நல்ல கலரும் வரும். ரெண்டாவது எண்ணெயெல்லாம் நல்லா மெதுக்கி வரும். கொஞ்ச நாள் வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து ஸ்டவ் மேலே வச்சு கலரி விட்டுருந்தா ஒரு மாதம் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ தக்காளி கிரேவி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் புளி எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அந்த புளி. ஏன்னா இது ஃபாரன் தக்காளி நான் போடுறதுக்கு, நாட்டு தக்காளி வந்து ரொம்ப புளிப்பாயிடும் தக்காளி. அதனால் நான் ஃபாரன் தக்காளி வாங்கியிருக்கிறேன். இந்த 2 ஸ்பூன் புளி தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலர்னாட்டு கீழே மேலே கலரணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் உப்பு தேவைப்படும். நான் இங்கே 1.5 ஸ்பூன் போடுறேன். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு போடுறேன். போட்டாச்சு. கொஞ்சம் கலரிக்கோங்க. கொஞ்சம் கீழே மேலே கலரிக்கோங்க. அது நல்லா சுண்டுட்டோம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூனு கூடவே ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போடணும். அந்த சர்க்கரை போட்டாக்கா அந்த சர்க்கரை ரொம்ப டேஸ்ட் வரும். உங்களுக்கு சர்க்கரை வேணான்னாக்கா நீங்கள் வெள்ளை கூட போட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி சுட இட்லி செஞ்சுட்டு இட்லி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம காலையில் சீக்கிரம் இட்லி செஞ்சுட்டு லேட் ஆகிடுச்சுனாக்கா ஸோ இந்த கிரேவி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம தக்காளி கிரேவி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இது வந்து சிம்மில் தான் இது ஆகும். இது ஒரு பக்கமாக நான் சிம்மில் வச்சுடுறேன். இது இல்லைன்னா ஒரு சிம்மில். இப்போது இது நல்லா சுண்டின்னுக்குது. சுண்டுட்டோம். இன்னும் 2 ஹவர்னா வேணும் இது சுண்டுறதுக்கு. எவ்வளோ சுண்டுதோ அது வந்து எண்ணெய் மெதுக்கி வர வரைக்கும்
அந்த ரெட் கலர் வர வரைக்கும் அது நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம வேறு வீடியோ பார்க்கலாம்.